உண்மையாக கடைசி காலத்தில் தான் இருக்கிறோமா? என்னது, நம்ம உண்மையாக கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் இருக்கும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஏசப்பா வரப்போறார் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறாங்க வரப்போறாரு, இன்னும் வரலையப்பான்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டவுட் இருக்கும். இன்னும் ஏசப்பா வரத்தான் போறாரா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா சில கிறிஸ்துவர்களுக்கே அந்த டவுட் இருக்கும், ஏசப்பா வரதான் போறார் உண்மையானது. அப்போ அது உண்மையா பொய்யான்னு வேதம் என்ன சொல்லுது, வேதத்துல என்னென்ன காரியங்கள் நடந்தா தேவன் வருகைக்கு சமீபமா இருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு, ஏன்னா நம்ம வாழ்ந்துக்கிறது கடைசி காலம், மனம் திரும்புங்கள் தேவனோட ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு எத்தனையோ பேர் நம்மளுக்கு இது பண்றாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, நம்ம ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கவே கூடாது. இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டியது ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கவே கூடாது. ஏன்னா ஆசீர்வாதம் காலம்லாம் தேவன் அதெல்லாம் என்ன சொல்லுறது, ஆசீர்வாதம் கொடுத்துருந்தா அப்போ எப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்கான வழியை ஏசப்பத்தை காண்பிப்பார். ஸோ இப்போ நம்ம வாழற காலத்தில் நம்ம அநேக காரியங்கள் என்ன பார்க்கணும்னா, பாவத்தை பற்றி எப்படி வெறுக்கணும், மனம் திரும்புதல் எப்படி நம்ம அடையணும், எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நியாய தீர்ப்பு நாளுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்தணுன்ற ஒரு 4 காரியமான நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். அதை விட்டு இன்னும் ஆசீர்வதிங்க சப்பா, இன்னும் ஆசீர்வாதமே தேவன் கொடுத்திருந்தா இப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்கும் நியாய தீர்ப்பும் நம்ம ரெடி ஆகும். இந்த கேள்வி எனக்குள்ள ரொம்ப நாள் யோசிச்சிருந்தேன். ஏசப்பா எல்லாருமே ஆசீர்வாதத்தை கேட்குறாங்களே, எல்லாம் ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்களே, அந்த ஆசீர்வாதம் கிடைச்சா அவங்க உங்களை மறந்துடுவாங்களேன்னு ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே இருக்கு எனக்கு.